நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீள நினைந்தடியே உன்னை நித்தலும் கை தொழுவேன். பாலனகன் மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரபணியே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற எம்முடைய குருநாதர் திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனகர்த்தர் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். உலகத்திற்கெல்லாம் ஜகத்துருவாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஸ்ரீ விஜயேந்திர சங்கராச்சாரியர் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையா இருக்கின்ற ஸ்ரீ சந்திரசேகரேஸ்வர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். கல்லூரியுடைய முதல்வராக விளங்கி ஆன்மீக பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கராக்கல்லுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கின்ற முனைவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியர் தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், இணையத்திலே மாணவர்களாக எழுந்தருளிருக்கின்ற உலகெங்கும் இருந்து எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய அருளாலும் திரு நேபாளம் உள்ளிட்ட பசுபதி நாதர், ஸ்ரீ முத்திநாத், ஸ்ரீ விஸ்வநாத் தரிசனங்கள்லாம் செய்துவிட்டு இன்றைய தினம் இந்த வகுப்பிலே மலையடிவாரம் கல்வராயன் மலையடிவாரத்திலே இருக்கிறேன். நான் புதுப்பட்டு என்ற நகரத்திலே இன்று வகுப்பு முடித்து இந்த இணையத்திலே இணைந்துள்ள இந்த வாய்ப்பை அளித்த பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி, இதுவரை நாம் 60 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம் திருக்களிற்றுப்படியாரிலே. திருக்களிற்றுப்படியாரிலே பெரிய புராணம் உள்ளிட்ட திருக்குறள் உள்ளிட்ட திருமுறைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளி இருக்கிறார். அந்த வகையிலே 100 பாடல் கொன்ற திருக்களிற்றுப்படியாரை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். திருவியலூர் உயவந்த தேவனார் அருளிய திருவுந்தியாருக்கு விளக்க உரையாக அமைந்த இந்த நூலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே 60வது பாடலாக கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்து நிறைவு செய்தது அருள் வழியில் நிற்போருக்கு எந்த நியமமும் இல்லை. ஆகவே எந்த காலமும் எந்த இடமும் எந்த திசையும் எந்த பொருளும் பூசிப்பதற்கு உரியதே. காலையில பூசிக்கணுமா, மாலையில பூசிக்கணுமா, பகல்ல பூசிக்கணுமா, குளிக்கும் போது பூசிக்கணுமா, தூங்கும் போது பூசிக்கணுமான்ற கட்டாயம் இல்லை. அருள் வழியில் நிற்போர்க்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். ஆகவே அந்த பாடலோடு நாம் நிறைவு செய்து, இன்று நாம் ஏற்கனவே பல வழிகளை சிந்தித்திருந்தோம். மெல்வினை வல்வினை என்று அடியவர் பெருமக்கள் செய்த, நம் போன்றவர் செய்கின்ற மெல்வினையாலும் இறைவனை அடையலாம். அடுத்ததாக கடுமையான தொண்டு செய்தும் பிள்ளைக்கறி அறிந்தது உட்பட கண் அப்பியது உட்பட
தொண்டுகள் செய்து இறைவனை அடையலாம் என்று நாம் சிந்தித்திருந்தோம். இங்கே மேலும் ஒரு வழியை இங்கே சொல்லுகின்றார் 61வது கலிற்றுப்படியாரிலே. சிவா அனுபவம் பெற மேலும் ஒரு எளிய வழியை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த வழி என்னவென்று இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எளிமையான துண்டு மெல்வினை, கடுமையான துண்டு அதற்கு நேர்மாறான பெரிய வினை. நம்மால் செய்ய முடியுதோ இல்லையோ, வல்வினை. இந்த வழி எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். இது அடுத்த எளிய வரியிலே இறைவனை அடையக்கூடிய சிவஞானம் பெறக்கூடிய வழியை 61வது பாடலிலே சொல்லுகின்றார். செய்தற்கரிய செயல்பலமும் செய்து சிலர் எய்தற்கரியதனை எய்தினார்கள். கண்ணப்பர்லாம் செய்ய முடியாத செயல்களை செய்து இறைவனை அடைந்தார். சிறுதொண்ட நாயனார் செயற்கரிய செயலை செய்து இறைவனை அடைந்தார். ஐயோ நாம் மாணவன், அவ்வாறு இருக்க ஐயோ நாம் மாணவனே செய்யாமை செய்து செயல் அறுக்கல் ஆயிருக்க. செயல் அறுத்தல் என்பதே அறுக்கல் என்று குறிப்பிடுகிறார். செய்யாமை செய்து செயல் அறுக்கல் ஆயிருக்க செய்யாமை செய்யாதவாறு. இந்த பாடலுடைய குறிப்பு சிவானுபவம் பெற எளிய வழி, மேலும் ஒரு வழி. மெல்வினை வல்வினை தவிர்த்து மேலும் ஒரு வழி. தன்முனைப்பற்று இறைப்பணி நிற்றலே. அதாவது தம்மால் ஆவது இங்கு ஒன்றுமில்லை. நான் கையை தூக்க வேண்டும் என்றாலும் இறைவன் தான் உதவி செய்ய வேண்டும். நான் உணவை எடுத்து உண்ண வேண்டும் என்றாலும் இறைவன் தான் உதவி செய்ய வேண்டும். அந்த உண்ணப்பட்ட உணவு செரிக்க வேண்டும் என்றாலும் இறைவன் தான் செய்ய வேண்டும். ஆகவே தன்முனை பற்றி இறைவனை நிற்றல். இந்த முறையிலும் எளிய வழியாக இறைவனை அடையலாம். நான் என்ற அகங்காரத்தை விட்டு, என்னால் நடக்கிறது என்ற அகங்காரத்தை விட்டு தன் முனைப்பு அற்று இறைபணி நின்றால் நிச்சயமாக இறைவனை அடைய முடியும். இது மிக எளிய வழி என்று 3வது வழியை இங்கே குறிப்பிடுகின்றார். செயற்கரிய செயல் செய்து இறையருள் பெற்ற அடியார்கள் வரலாற்றை நாம் அறிந்தும். மாணவனே கேள், கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நமக்கு தெரியும், சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு தெரியும். இப்படி செயற்கரிய செயல் செய்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவ்வாறு இருக்க செயற்கரிய செயல் செய்த அந்த பெரியார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து அவர்களைப் போல் அரிய செயல் நம்மால் செய்ய முடியாவிட்டாலும், நிச்சயமா நம்மளால முடியாது, செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் முடிந்த தன் முனைப்பற்று, என்னால் நடக்கிறது என்ற தன் முனைப்பு அற்று செய்யும் செயல்களை செய்யாதிருக்கின்ற நம் ஆன்மாவின் நிலை இறங்கத்தக்கதாக. எந்த ஒரு சின்ன காரியம் எடுத்தாலும் இறை செயல். சிவசிவா சிவசிவா தான். நம்மை யாராவது புகழ்ந்தாலும் கூட எல்லாம் இறைவன் திருவருள் திருவருள். ஏதாவது நமக்கு கிடைக்கற்கரிய ஒரு பெருள் கிடைத்தாலும் பெருவாழ்வு பெற்றேன் பெருவாழ்வு பெற்றேன், எல்லாம் திருவருளாலே நடக்கிறது, எல்லாம் திருவருளாலே நடக்கிறது என்று இவ்வாறு சிந்தித்திருப்பல் தான் தன்முனை பற்று இருத்தல். இப்படியாக தன்முனை பற்று செய்யும் செயல்களை செய்யாமல் நாம் வீணாக நேரத்தை கழித்தார் ஐயோ ஆன்மாவின் நிலை எவ்வளவு வருத்தத்துக்குரியது, எவ்வளவு இறங்கத்தக்கது என்பதை போல இங்கே
ஐயோ என்று மாணவரை கேட்பது போல இங்கே கேட்டுள்ளார். ஐயகோ மாணவனே மேலும் கேள், செயற்கரிய செயல் நம்மால் செய்ய இயலவில்லை ஆயினும் வாழ்வில் பயனற்ற செயல்களை செய்து வினைகள் அறுக்க மாட்டாமலும் துன்புறும் நம் நிலை மாற நாம எதை செய்யணும்னா, இறைவனை அடையக்கூடிய எந்த செயலும் செய்யணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு. யாரு சொல்றத வேணாலும் கேளு, அதுக்குள்ள மெய்ப்பொருள் எங்க இருக்குன்னு தேடு. ஆக அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மெய்ப்பொருளை தேடுவதை தவிர்த்து வேறு செயல்கள் செய்வது அத்தனையும் உனக்கு வீணான காலம். அப்பர் சுவாமி சொல்லுவார், களவுபடாததொரு காலம் காண்பார், கடைக்கண் நிற்கின்றேன் அளவுபடாததொரு அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமனன் ஆகுதலுவி ஏறு வருவன. எப்பொழுதெல்லாம் நாம் சிவசிந்தனையோடு காரியங்களை செய்கின்றோமோ அது களவுபடாத காலம். எப்பொழுதெல்லாம் அவனை மறந்து காரியங்களை செய்கின்றோமோ, துன்ப காரியங்களை செய்கின்றோமோ அது களவுபட்ட காலம். ரெண்டே விடயம்தான் சொல்லுகின்றார், களவுபடாத காலம், அளவுபடாத அன்பு. இது ரெண்டு இருந்தா போதுமா இறைவனை காணலாம். வளர்மதி கண்ணியினை பார்க்குணலாலோடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன் அளவுபடாததொரு அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஆகவே நாம் இறைவனை நினைத்து தன்முனைப்பு அற்று களவுபடாததொரு காலமாக அளவுபடாததொரு அன்போடு சிவப்பணி செய்தார் இறைவனை எளிய முறையில் அடையலாம். அவ்வாறு இல்லை என்றால் உயிருடைய நிலை ஐயகோ இறங்கத்தக்கது. செய்யாமை செய்து செயல் அறுத்தல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே செய்யாமல் செய்து செயல் அறுத்தல், செய்தற்கரியனவும் உரியனவும் ஆகியவற்றுள் எதனையும் செய்யா திருவருள் வழி நின்று தன்பணி நீத்தல் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். செய்யாமை செய்யாது இருத்தல் என்றும் இங்கே மேலும் குறிப்பிடுகிறார். தன்முனைப்பு அறுப்பதாகிய செயலை செய்யாமல் இருப்பதை இங்கே குறிக்கும். செயல் அறுத்தல், வினைகளை அறுத்தல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். எய்தற்கரியது, ஒருவராலும் சென்று அடைதற்கரிய சிவம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். எய்தற்கடை. ஒரு பாடலிலே நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகமுடையானை சிராப்பள்ளி சென்றுடையானை சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடைய. அவ்வளவு சாதாரணமாக அவனுடைய இருப்பிடத்திற்கு நாம் செல்ல முடியும். அப்பேற்பட்ட அவன் இருப்பிடத்தை எய்தற்கு அரியது என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஒருவராலும் சென்று அவ்வளவு எளிமையாக அடைந்துவிட முடியாத சிவபெருமான் இருக்கின்றார். அதை எளிமையாக அடைந்து விடலாமா? யார் ஒருவன் தன்முனைப்பு அற்றிருந்தார். ஐயோ என்றது உரிய செயலை செய்யாது வாழ்நாளை வீணாய் கழித்தோமே என்று வீணடித்த காலத்தை நினைத்து ஐயகோ என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே இவைகளை விரித்து அடுத்த செயலிலே மேலும் குறிப்பிடுகின்றார். அடுத்த செயலை நம்ம சிந்திக்கிறோம். இந்த செயலை நாம் பார்த்த முக்கியமான செய்தி என்னவென்றால்,
மெல்வினை வல்வினை மூலமாக, எளிய தொண்டு கடுமையான தொண்டு மூலமாக இறைவனை அடைய முடியும் என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில எளிய தொண்டு நாம் செய்வது வன் தொண்டு அருளாளர்களாகிய 63 நாயன்மார்கள் செய்தது. இங்கே மேலும் மூன்றாவது ஒரு தொண்டாக எளிய முறையாக குறிப்பிடுகிறார். சிவ அனுபவம் பெற எளிய வழி என்று இங்கே குறிப்பிடுகிறார். யார் ஒருவன் தன்முனை பற்று எல்லாம் சிவன் செயல் என்று சிவா சிவா என்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக இறைவன் சென்றடைய முடியாத அந்த எய்தற்கரிய இறைவனை அடைய முடியும் என்ற செய்தியினை இங்கே குறித்து நிறைவு செய்கின்றார் இந்த பாடலை. மேலும் இந்த சிவ அனுபவத்தை பற்றிய மேலும் செய்திகளை அடுத்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். 62வது பாடல். உயிர்கள் செய்ய வேண்டுவன யாவை. உயிர்கள்லாம் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்றத சொல்றார். சிவானுபவம் பெறுவதற்கு உயிர்கள் என்ன செய்ய வேண்டும்? உயிர்கள் செய்ய வேண்டுவன யாவை. அதுக்கு ஒரு பாட்டு. இப்பொருள்கள் யாதேனும் ஏதேனும் ஒன்று செய்தல் எப்பொருளும் செய்யாது ஒளிந்து இருத்தல் மெய்ப்பொருளை கண்டு இருத்தல் செய்யாதே கண்ட மனிதரெல்லாம் உண்டு இருப்பது என்னோ உரை. இந்த பாடலுடைய முக்கியமான குறிப்பாக இருப்பது சிவத்தை அடையும் செயல்களை இங்கே வரிசையாக குறிப்பிடுகிறார். ஒன்று, ஏதேனும் சிவத்தொண்டு, சரியே கிரியே யோகம் என்ன வேணாலும் செய்ய. உளவாரப்பணி, முற்றோதல், திருவாசக முற்றோதல், சுந்தர தேவார முற்றோதல், திருமுறை முற்றோதல், மூவர் தேவார முற்றோதல், அல்லது கிரியை பூசை கோயிலே கொண்டு கோயிலே சென்று வழிபடுகின்ற எந்த பூசை, ஏதேனும் ஒரு சிவத்தொண்டு, அந்த தொண்டை எப்படி செய்ய வேண்டும்? தன் செயல் அற்று செய்ய வேண்டும். தன் செயல் அற்று செய்ய வேண்டும். படிநிலை உயர்த்துறாரு. சரியை கிரியை யோகம் ஞானம். உலகார பயணி செய்யறது ரொம்ப எளிமையா, அதாயா கஷ்டம், மனசுல தொண்டு செய்யறது ஈஸியா அப்படின்னு நீங்க சொல்லலாம். உலகார பணி செய்வது மிகவும் எளிமை. எப்படி என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள். ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேல நம்மளால அம்மா அப்பா முடியாது, கோயிலை கூட்டினோம்னா முடியாது. ஆனால் ஒருவனை திட்டிக் கொண்டே அந்த வேலையை செய்து விடலாம். அப்போ அங்கே என்னன்னா, ஒருமைப்பட்டு நாம் செய்யவில்லை, எப்படியோ செய்தோமே ஒழிய ஒருமைப்பட்டு இறைவனிடத்துல செய்ய முடியவில்லை. அப்ப அது படிநிலை பயிற்சி 1. இது மனம் என்று சொல்லி, இது மெய்யால் செய்யக்கூடிய தொண்டு. அடுத்ததாக முற்றோதெல்லாம் நம்ம பண்றோம். திருமுறை முற்றோதல், தேவார முற்றோதல், அது மொழியால செய்யக்கூடிய தொண்டு. அடுத்த பயிற்சி நிலை மனமும் உடம்பும் ஒன்றி இருந்து செய்த இறைவனிடத்தில். 3வதாக உயர்ந்த நிலை மனத்தால் யோக நிலையில் தொண்டு செய். அப்போதான் மனம் செதறாம இருக்கும். படிப்படியா உளவாரம் செஞ்சு முற்றோதல் செஞ்சு அதுக்கப்புறம் மனதினால் இந்த மாதிரி வகுப்பு கேட்கறது உயர்ந்த நிலை. மனம் பக்குவப்படுவதால் வகுப்பு கேட்கறது. யார் ஒருவன் சரியை தொண்டை செய்கிறானோ அவனுக்கு அடுத்த நிலையிலே கிரியை தொண்டு இறைவனால் வழங்கப்படும். அடுத்த நிலை இது போன்ற யோக நிலை. யோக நிலையிலே காதை மூலமாக பெறுவது. மனம் மொழி மெய்களாலே இறைவனை அடைவதற்கு கொடுத்த காரணங்கள் மனம் மொழி மெய். சைவ சித்தாந்தத்திலே அத்வாக்கள் 6 என்று குறிப்பிடுவார். வண்ணம் பதம் மந்திரம், புவனம் தத்துவம் கலை என்று குறிப்பிடுவார். சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்று குறிப்பிடுவார். சொல்லுன்னா நான் ஒரு டம்ளர்னு ஒரு சொல் சொல்றேன். அந்த டம்ளரை அப்படியே தூக்கி டம்ளரை காட்டினா அது பொருள் பிரபஞ்சம். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, இது சொல் பிரபஞ்சம்.
அந்த சொல் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இந்த உடம்பு இருக்கிறது. பேசுறதுக்கு உடம்பு இருக்குது, நீங்க கேட்கறதுக்கு உடம்பு இருக்கு, உடம்பு வாழ்வதற்கு உலகம் இருக்கு, தத்துவம் பூவனம். இதை நிர்வகிக்கின்ற கலை சக்தி அம்பாள் இருக்கிறார். ஆக இந்த ஆறும் தான் வண்ண பதம் மந்திரம். மந்திரம் பதத்தில் ஒடுங்கும், பதம் வண்ணத்தில் ஒடுங்கும், வண்ணம் புவனத்தில் ஒடுங்கும், புவனம் தத்துவத்தில் ஒடுங்கும், தத்துவம் இறைவனிடத்திலே, கலை சக்தியாகி அவளிடத்திலே ஒடுங்கி இறைவனிடத்தில். ஆக மனம், வழி, மெய் இந்த மூன்றும் இயங்க வேண்டும் என்றால் இந்த 6 வழி ஆதாரங்கள் முக்கியம். 6 வழி என்று. ஆகவே மனம், வழி, மெய்களாலே செய்யக்கூடிய தொண்டு. அதைத்தான் ஏதேனும் சிவத்தொண்டு. அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் தன் செயலற்று செய்ய, சிவத்தை தவிர வேறொன்றும் அறியாது செய்ய. சிவத்தை தவிர வேறொன்று அறியாது. ஏதேனும் ஒரு சிவத்தொண்டு, சரியை, கிரியை, யோகம், அதுல எது வேணாலும் எடுத்துக்கோ. அது எப்படி செய்யணும்? தன் செயலற்று செய்யணும். 2வது, சிவத்தை தவிர வேறொன்று சிந்தனையும் இல்லாது செய்ய. இதை தவிர்த்து உலக போகமாகிய உண்டு உடுத்து இருப்பதோ என்கிறார். நிறைவான வரியில உண்டு இருப்பது என்னோ உரை, மனிதரெல்லாம் கண்ட மனிதரெல்லாம் உண்டு இருப்பது என்னோ உரை. காலையில சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, மத்தியானம் சாப்பிட வேண்டியது, திரும்பி சாயந்தரம் சாப்பிட வேண்டும், திரும்பி இரவு சாப்பிட, தூங்க, இரவு ஓட, பல. இது என்ன நிலை? அந்தோ என்கிறார். மாணவனே சொல். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல் மாணவனே. இதுவரை கூறப்பட்ட வெண்பாக்களில் வல்வினையும் மெல்வினையும் செய்து சிவானுபவம் பெறுவதற்கான வழிகள் கூறப்பட்டன. கண்ணப்ப நாயனார் கண்ணையப்பினார், சிறுதுண்ட நாயனார் பிள்ளை அறிந்தார். இது போன்ற வன்தொண்டுகளும் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி இறைவனை அடைந்தார்கள். அன்னம்பாளிப்பு செய்து இடைவெளி அடைந்தார்கள் என்று மென்தொண்டையும் நாம் பார்த்தோம். அவற்றில் ஒன்றினையும் செய்யாது, போனா போட்டு போ, அவற்றில் ஒன்றினையும் செய்யாது தன் செயலற்று இறைவன் திருவருளில் ஒடுங்கி செயலேதும் செய்யாது இருந்தாலும் சிவானுபவம் பெறலாம், சிவானுபவம் பெறலாம். எதுவும் வேண்டாம், முடியலையா பிசாம இரு, கம்மனு இரு. எப்படி இருக்கணுமா? சொல்லற சும்மா இரு என்றலுமே ஐயா, சொல்லற சும்மா இரு என்றலுமே அம்மா, பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. கந்தரனு முருகப்பெருமான் குருநாதராக வந்தார். சாமி நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சொல்லற சும்மா இரு என்றலுமே அம்மா, பொருள் ஒன்றும் கண்டிலேனே. எதை பார்த்தாலும் சிவன் தான் தெரிஞ்சுதான், வேற எந்த பொருளும் தெரியலையா. எப்ப நான் சொல்லற சும்மா இருந்தோம், பார்க்கும் பொருளெல்லாம் சிவமாய்த்தது, அவருக்கு பார்க்கும் பொருளெல்லாம் முருகனாய்த்தது. அவ்வளவு. அவற்றுள் ஒன்றினையும் செய்யாது தன் செயலற்று இறைவன் திருவருளில் ஒடுங்கி செயலேதும் செய்யாது இருந்தாலும் சிவானுபவம் பெறலாம். இவ்வழிகளை அறிந்திருந்தும் மாணவனே ஒன்றையும் பின்பற்றாது காலத்தை போக்குவது, மாணிக்கவாசகர் சொல்வார், அவமே காலத்தை போக்காதே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு. மாணிக்கவாசகர் சொல்வார், ஏ அன்மாவே, அவமே காலத்தை போக்காதே. நீ இந்த சாதாரண பூமியில பிறந்திருக்கியா? இந்த பூமி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இங்கேதான் நீ உயிர் பெறலாம். சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கு என்று குறிப்பிடுகிறார்.
இந்த பூமியில தான் நீ பிறந்ததுக்கு பெரிய கொடுத்து வச்சிருக்கோம். இந்த பூமியில தான் சிவன் உன்னை உய்ய கொள்கிறான். இவ்வழிகளை அறிந்திருந்தும் ஒன்றையும் பின்பற்றாது காலத்தை போக்குவது மனித வாழ்வின் குறிக்கோளா சொல் மாணவனே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல் மாணவன். சொல்வாயாக மாணவனே என்று அந்த பாடலை நிறைவு செய்கிறார். அப்ப காலத்தை போக்க கூடாது. குறள் ஒன்று சொல்கிறார், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும். 456வது குறள் இங்கே உதாரணமாக சொல்லி, ஆக இந்த பாடலிலே மூன்றாவது ஒரு வழி சொல்கிறார். முன் பாடலுடைய தொடர்ச்சி தான். மெல்வினை வல்வினை இது போக மூன்றாவது எளிய வினை என்னவென்றால், இங்க இடத்துல வினை என்பது இறை செயலை குறிக்கக்கூடியது. நாம் செய்த வினை அல்ல, இறைவன் செய்கின்ற சிவபுண்ணிய செயலை குறிப்பிடுகிறது. மூணுமே வினை தான். செயல்னா வினை, நல்வினை தீவினை அல்லாது சிவபுண்ணிய வினை என்று இங்கே பொருள். அந்த வகையில மெல்வினை வல்வினை தவிர்த்து மூன்றாவதாக தன்முனைப்பு அற்று நிற்க வேண்டும் என்ற இந்த செய்தியினை இங்கே சொல்லி, முன்பாடலுடைய தொடர்ச்சியாகவே இந்த பாடலும் இருக்கிறது என்பதை பார்த்து, அடுத்ததாக 63வது வெண்பாவாக ஏன் தற்போதும் தவிர்க்க வேண்டும், தன்முனைப்பை ஏன் தவிர்க்க வேண்டும், நான் என்ற அகந்தையை ஏன் தவிர்க்க வேண்டும். வீட்டிலே சென்று வினை ஒழித்து நின்றிடில் என்று ஏன், வீட்டிலே சென்று வினை ஒழித்து நின்றிடில் என், நாட்டிலே நல்வினைகள் செய்திடில் என், கூட்டில் வாழ் சாத்தியே நின்றிலையே தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமேயாம் கண்டாய் வந்து. குறிப்பு, நம் செயல் யாவும் திருவருளாலேயே நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து தற்போதமற்று செயலாற்ற வேண்டும் என்கிறது. நான் எந்த அற்புதங்கள் செய்து எனக்கு ஒரு புகழ் கிடைக்கிறதுன்னா, அற்புதமான என்னுடைய மூளையாலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் செய்து விட்டேன் என்றால் அது என்னாலே நடந்ததாக சொல்லக்கூடாது, எல்லாம் இறைவனாக. சிவஞான மகாபாடியத்திலே ஒரு விடயம் சொல்வார், போன வகுப்புல சொன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை. ஆதி மூலா அப்படின்னு ஒரு யானை, எனக்கு ரொம்ப நாளானதெல்லாம் மறந்து போச்சு. ஆதி மூலா என்று கஜநாதன் அழைப்பாரு. பெருமாள் வந்து சக்கரத்தை விடுவாரு, முதலை கிட்ட இருந்து யானை காப்பாற்று. இப்ப யானையை காப்பாற்றியது விட்டுணு என்று நாம் நினைத்தாலும் விட்டுணுக்குள்ளே இருந்து செயல்படுத்தியது பரம்பொருள் என்பதைத்தான் இங்கே நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நம் செயல் யாவும் திருவருளாலே நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து தற்போதமற்று செயல் ஆற்ற வேண்டும் என்று வீடு பேருக்கு காரணமாகிய துறவரம் மற்றும் இல்லறம். நிறைய பேருக்கு சந்தேகம், துறவரத்துல தானே முக்தி அடைய முடியும், இல்லறத்துல அடைய முடியுமா? கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள்லாம் பெற்றுக்கிட்டா முக்தி கிடைக்கும்னா சைவத்துல அப்படி கிடையாது. துறவரம் ஒரு வழி, இல்லறம் ஒரு வழி. துறவரம் அது ஒரு மாதிரி, இல்லறம் அது ஒரு. துறவரத்துல இருக்கிறவன் இல்லறத்துக்கு வந்து பார்த்தாதான் இதனுடைய கஷ்டம் தெரியும். இல்லறத்தன் துறவரத்துல இருந்து பார்த்தாதான் இதனுடைய கஷ்டம். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம் ஜெகத்குரு பெரிய குருநாதர்கள்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிலையிலே எப்படி அந்த உலகை அற்புதமாக ஆட்சி செய்கிறார்கள். நாம் எளிமையாக நினைத்து விடுவோம். இல்லை, அவனுக்குள்ளே இறைவன் இருந்து கொண்டு அந்த உலகை அவ்வாறாக ஆட்சி செய்யும். அந்த நிலையிலே அது பெரிய நிலை, உயர்ந்த நிலை. அதற்கு அடுத்த நிலையாக இருப்பது இல்லறம். ஆனாலும் இல்லறத்திலும் முக்தி உண்டு, இல்லறத்திலும் முக்தி உண்டு. அதான் நம்ம சமண சமயத்திலே 3 கொள்கைகளை மறுப்பதுதான் சைவ சமயத்திலே. பெண்களுக்கு முக்தி இல்லை என்பதை மறுக்கிறது நமக்கு உண்டு. துறவரத்தால் தான் முக்தி, அதையும் மறுக்கிறது. இல்லறத்தாருக்கு
வினைகள் தானே சேரும் என்பதையும் மறுக்கிறது. ஊட்டுபவன் இறைவன், நீக்குபவனும் இறைவன். அதனால மாணிக்கவாசகர் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கில்லாதிரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுப்பு. சாமி போல கணக்கு எழுதுறவரும் உலகத்துல யாரும் இல்லை. எழுதும் கீழ்கணக்கு இன்னம் வரி. ஆனாலும் அவர் நினைத்தார் அத்தனை வினைகளையும் வறுத்துடுவார். அந்த வருத்த விதை முளைக்குமான முளைக்காதான். காயப்போட்ட விதை முளைக்கும், ஆனால் வருத்த விதை முளைக்காது. விதையை காய போட்ட முளைக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டுல பல்லாங்குழி விளையாடுவீங்க, அந்த முத்து அப்படியே இருக்கும். நீங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா முத்தை வந்து சிறப்பிடிச்சு வச்சிருக்கீங்க. எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு உயிரை சிறப்பிடித்து வைத்திருக்கும். அந்த உயிர் மீண்டும் பூமிக்கு விழுந்து அது முளைத்து மீண்டும் அது ரீசைக்கிள் ஆகி வரணும். அது இறைவனுடைய கருணை. எந்த ஒரு உயிரையும் நம்ம சிறைப்பிடித்து வைக்க முடியாது. அதுவும் இறைவன் திருவருள் தான். உங்களால் சிறைப்பிடிக்க வைக்க வேண்டும். அதுபோல இங்கே வீடு வேறு காரணமாகிய துறவரமும் மற்றும் இல்லறத்தில் இருந்து இருவினை ஒழித்து நின்றாலும் நல்வினை செய்து நின்றாலும் ஆன்மாவாகிய உரையுடன், உங்க இடுப்புல உரை இருக்குது, கத்தி இருக்கு. அந்த உரையை ஆன்மான்னு வைத்துக் கொண்டா ஆன்மாக்குள்ள இருக்கிற கத்தி தான் திருவருளாம். உரை ஆன்மா என்றால் அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிற கத்தி திருவருள். அப்ப உரையால கத்தியா, கத்தியால உரையான்னா கத்தியாலதான் உரையால கத்தி. ஆன்மாவாகிய உரையுள் திருவருள் என்ற வாழ்படை தாங்கி நில்லாவாகில் அன்று அவ்வாறு இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அன்று தக்கனார், அன்று அனாதி காலத்தில் தக்கனார் தற்போதத்தால் செய்த நல்வினை ஆகிய வேள்வி. தக்கனார் வேள்வி செஞ்சார், உலக நன்மைக்காக தான் செஞ்சார். அதுல எந்த விதமான சந்தேகம். ஆனால் யாரை நினைக்காது செய்தால், இறைவனை நினைக்காது செய்தால் அவருக்குரிய அவிழ்பாகத்தையும் முறைனா அவிழ்பாகத்தையும் கொடுக்காது செய்தார். ஒருத்தருக்கு முறையை கொடுத்துட்டோம், வர்றது வராது அவர் இஷ்டம். முறையும் கொடுக்கவில்லை, அழைக்கவும் இல்லை. அன்று தக்கனார் தற்போதத்தால் செய்த நல்வினையாகிய வேள்வி தீவினையாய் முடிந்தார் போல. நல்லதுதான் செஞ்சா, அது தீவினையா முடிஞ்சு. உலகில் நாம் தற்போதத்தால் செய்யும் யாவும் தீவினையில் முடியும். அதுபோல நாம் தற்போதத்தால், நான் 1000 ரூபாய் சம்பாரிச்சேன், இந்தா வச்சுக்கோ அன்னபாலி அப்படின்னு சொன்னா அதுவும் தீவினையில் போய், அல்லது புண்ணியத்தில் போய் முடியும். சிவபுண்ணியமாக முடியாது. இறைவன் கொடுத்தான், இந்த பணம் இறைவனுடையது, இந்தாங்க இறைவனுடைய அடியார்கள் வைத்துக் கொள்ளும் என்று கொடுத்தால் அதுதான் சிவபுண்ணியம். உலகில் நாம் தற்போதத்தால் செய்யும் யாவும் தீவினையால் முடியும் என்று உணர்வாய் மாணவனே. இங்க சொல்வார், தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. அந்த வேள்வியில தப்பிச்ச ஒரே ஆளு இந்திரன் தானா. போனா போதுன்னு வீரபத்திரன் இந்திரனை விட்டாராம். பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் என்று உந்தீபர். இந்த இந்திரன் இருக்கான, ஐயோயோ வீரபத்திரனை பார்த்தவனே துண்டக்கானும் துணியக்கானு குருவியா மாறி குயிலா மாறி மரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாராம். பார்த்தாராம் வீரபத்திரன், சரி இவனால நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, இவனை விட்டுருவோன்னு விட்டாராம். மறந்தனில் பூங்குயில் ஆகி மறந்தனில் ஏறினார் என்று உந்தீபர் என்று அப்படி அன்று. ஆகவே இந்த பாடலிலிருந்து நமக்கு தெரிகின்ற ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், எந்த தொண்டு செய்தால் சிவபெருமானை நினைத்து செய்ய தன்முனைப்போடு செய்தால் அது அன்று தக்கனார் செய்தது போல நல்ல காரியமாக இருந்தால் அது தீவினையாகவே மாறிவிடும் என்ற அற்புதமான செய்தியை சொல்ல. நாட்டிலே நன்விலைகள் செய்திடின் என்ன, வீட்டிலே சென்று உணவளித்து நின்றிடின் என்ன, கூட்டில் வாழ் சாத்தி
ஆன்மாவுக்குள் திருவருள் என்ற வாள் சாத்திய நின்றிலேயே. அவ்வாறு ஆன்மாக்குள் திருவருள் தான் என்னை இயக்கிறது என்று நிற்காமல் நீ எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் அது தக்கனார் செய்த வேள்வி போல்தான் தீமையில் போய் முடிந்து விடும் ஆனவனே என்பது போல அற்புதமாக சொல்லி அடுத்ததாக 64வது வெண்பா. எல்லாம் சிவன் செயல், நம்மால் இங்கு ஆவது ஒன்றுமில்லை என்ற தலைப்பிலே சிவன் முதலே அன்றி முதல் இல்லை என்றும் சிவன் உடையது என் அறிவது என்றும் சிவன் அவனது என் செயல் அது ஆகின்றது என்றும் இவை இற்றை தன் செயலாக கொல்லாமைதான். இந்த பாடலுடைய குறிப்பு முன்பென்பாவில் கூட்டில் வாள் சாத்தி நிற்றல் இது என கூறுகிறது. அதான் ஆன்மா என்ற கூட்டில் திருவருள் என்ற வாளை சாத்தி நாம் வைத்திருக்கிறோம். திருவருள் இல்லாமல் நம்மால் அவன் அணுவும் அசையாது. சிவனாகிய முதல்வனை அன்றி நான் என்று எடுத்துரைக்க வேறு முதல் இல்லை. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா என்று மாணிக்கவாசர் அருள் பத்திலே கூறுவார். எங்கள் நாயகனே. இப்பயே அன்பர்கள் சொல்றாரு, உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு என்று குறிப்பிடுவார். உடல் நிச்சயமாக மண்ணுக்குத்தான், உயிர் எந்த தலைவனுக்குத்தான் என்று தெரியாது. உண்மையான தலைவன் இங்கே இறைவன் இருக்கிறார். நான் என்று எடுத்துரைக்க வேறு முதல் இல்லை, வேறு முதல் இல்லை. சிவன் முதலே அன்றி வேறு முதல் இல்லை. முதல் இல்லை என்றும் அவனை தவிர வேறு முதல் இல்லை. நான் அறிந்தேன் என்றும் ஆன்ம அறிவல்ல அம்முதல்வனது அறிவென்றும் நான் இதனை செய்தேன் என்ற எனது செயல் எல்லாம் இறைவனது செயல் என்றும் இவ்வாறு அறிவன செய்வன தன் செயலாக கருதாமல் எல்லாமே தன் செயலாக கருதப்படும். இறை செயலாக கொண்டு ஒழுக வேண்டும். தன் செயலாக கருதவே கூடாது. எது நடந்தால் நான் செயற்கரிய செயல் எப்படிப்பட்ட செயல் செய்தாலும் அது இறைவன் செயல்தான் என்று கருத வேண்டும். இவ்வாறாக மேற்பாடலில் குறிப்பிட்ட கூட்டில் வாழ் சாத்தி நிற்றல் ஆன்ம அறிவு செயல் விளங்குதல் உயிருக்கு உயிராய் நின்று அறிதல். ஆன்ம அறிவு செயல் விளங்குதல் உயிருக்கு உயிராய் நின்று அறிந்து அறிவித்து உதவும் திருவருளை அன்றி வேறு இல்லை. வேறு ஏதாவது இருக்கானா? இல்லை. எனக்கு உயிருக்கு உயிராய் நின்று அறிவிப்பது யாருன்னா ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று யாருன்னா திருவருள் தான். திருவருளை தவிர எனக்கு உதவுவதற்கு வேறு இல்லை. சாமி 2 உதவி செய்கிறார் எப்பயுமே. கண்டு காட்டலின் என்று 11ஆம் சூத்திரத்துல சொல்வார். கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமே என்று 16ஆம். அந்த கண்டு காட்டலின் என்ற 2 உபகாரத்தை செய்கிறார். காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். அதைத்தான் கண்டு கண்டு செய்கின்ற உபகாரத்தை காணும் உபகாரம் என்று, காட்டுகின்ற உபகாரத்தை காணும் உபகாரம். ஒன்றாய் வேறாய் பெருமான் நின்று எனக்கு காட்டுகிறான், உடனாய் நின்று கண்டு காட்டுகிறான். 2 விஷயம். காட்டுகிறார், பிறகு கண்டு காட்டு. அதாவது எனக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக சாமி ஒன்றாய் வேறாய் நின்று உள்ளே இருந்து வேறாய் இருந்து குருநாதராய் இருந்தும் அறிவிக்கிறார். ஆனால் என் மனசுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சாமி மனதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் என்ன நினைக்கிறேன், என் இச்சை என்ன என்பதை கண்டு அதுக்கு உதவுகிறான். பார், 2 விடயம் இதில். கண்டு காட்டல். இவ்வாறாக இறைவன் பெரும் கருணையாக 2 உபகாரம் செய்கிறான். காட்டும் உபகாரம் மற்றும் கண்டு காட்டுகின்ற உபகாரம். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். எவ்விடத்தும்
இறை அடியை இன்றி அமைந்தொன்றை அறிந்தியற்றிடா சிவஞான சித்தியார். எவ்விடத்தும் இறையடியை இன்று அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றிடா உயிர்கள் இறைவன் தானும் செவ்விதினின் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து செட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து என்று இங்கே சித்தியாரில சுபக்கத்திலே இங்கே குறிப்பிடுவார். எவ்விடத்தும் இறையடியை இன்று அமைந்தது, இறைவனுடைய திருவருளை தவிர வேறு எங்கு எதுவும் இல்லை. அறிந்து இயற்றிடா உயிர்கள், அதை அறியாத உயிர்கள் என்று குறிப்பிடார். ஆகவே இந்த பாடலிலே அது உதாரணமாக சொல்லப்பட்டு மேற்கண்டவாறு கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் உயிருக்கு பொருள்களின் இயல்புகளை உள்ளவாறு, பொருள்களின் இயல்புனா பதி பசு பாசம், பதியினுடைய இயல்பையும் தன்னுடைய இயல்பு பசுவினுடைய இயல்பையும் பாசமாகிய உலக பொருள்களுடைய இயல்பையும் உயிரிடத்தில் இருந்து காட்டுதலும் காணுதலும் என்ற இரு உதவிகளை செய்கிறான் சிவவர். காட்டுதல் மற்றும் கண்டு காட்டுதல் ஆகிய இரு உதவிகளை செய்கிறார். இதைத்தான் மாயப்படை வந்து தாக்காதவாறு அம்முதல்வனது திருவருளாகிய வாழ்படையை தாங்கி நிற்றலே கூட்டில் வாழ் சாத்தி நிற்றல். ஒரு ஆன்மா தன்னுடைய கூட்டுக்குள்ளே வாளாகிய திருவருளை சாத்தி நிற்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அற்புதமாக கூட்டு மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார். அந்த திருவருள் என்ற வாளுக்கு ஞானவாள் என்று பெயர். ஞானவாள் எந்தும் ஐயர் என்று குறிப்பிடுகிறார். ஐயர் என்பது குருநாதர். இந்த இடத்துல ஞானவாள் எந்தும் ஐயர் நாதப்பறை அரபி ஓம் அப்படின்வார். கைலாயத்துக்கு பயணம் செய்வார். அடியாறுகளை கூட்டிக்கும் யாத்திரை பத்துல போய்கிட்டு இருப்பாங்க. 10 ஊருக்காரங்க 10 செய்திகளை சொல்வது போல அந்த பாடல் இருக்கும். பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவாய் என்ன பட்டு அன்பாய் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கால் பொய் விட்டு உடையார் கலல் புகவே. ஒரு ஊருக்காரங்க சொல்றாங்களாம், என்னை இப்படியெல்லாம் சிவபெருமான் ஆட்கொண்டார் தெரியுமா, அதனால இப்படியெல்லாம் நான் நெருப்பு மாதிரி இருந்தேன், அவர் தண்ணி மாதிரி வந்து பொசுக்குன்னு என்னை ஆஃப் பண்ணிட்டாரு. நான் கல்லு மாதிரி இருந்தேன், என்னை கிரைண்டரா வந்து பவுடரா ஆக்கிட்டாரு. நானு இரும்பு மாதிரி இருந்தேன், அப்படியே நெருப்பாட்ட வந்து என்னை உருக்கிட்டார். உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணை வந்தாரு பாரு குருநாதர், என்னை இப்படி ஆக்கிட்டாரு. அப்பேற்பட்ட குருநாதர் நம்மளை கூட்டிட்டு போறாரு கைலாயம். நம்ம போவோம், காலம் வந்துருச்சு, இனிமே பொய்யில வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பொய் விட்டு காலம் வந்ததுகான் போவோம் காலம் வந்ததுகான் என்று அற்புதமாக ஒரு அடியார் சொல்லுவது போல அந்த பாடலை அமைத்திருப்பார். அப்படி போகும்போது ஞானவாள் ஏந்தி போகும்போது திடீர்னு அந்த சிவிகை இருக்குதே இடது பக்கம் திரும்புமா, இங்க நரகம் இருக்கும். ஆகா, யாரோ பாவம் செய்தவர் திருநீர் பூசாமல் வந்துட்டாங்க சொல்லிட்டு அதுல இருந்து தடுத்து மீட்கிறாராம். ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அகை கூட்டில் சாத்திய வாளை எடுத்து ஞானத்தால் அப்படியே அந்த பாவத்தை அப்படி பொசுக்கிறாராம். பொசுக்கி ஓம் நமச்சிவாய, அவ்வளவுதானே, அந்த பாவம் தான் பொசுங்கி போச்சான். அப்புறம் சிவிகை நேரா போச்சான். திடீர்னு சிவிகை வலது பக்கம் திரும்புவான், அங்க வந்து சொர்க்கம் இருக்கு. நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஆகா கொஞ்ச நாள் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கைலாயம். சாமி பார்த்தாராம் குருநாதர். ஓம் நமச்சிவாயன்னு அந்த கூட்டில் சாத்திய வாளை எடுத்தாராம், திருவருள் வாளை எடுத்து வெட்டி வீழ்த்தினாராம், புண்ணியத்தை வெட்டி வீழ்த்தினாராம். புண்ணியமும் வெட்டப்பட்டது, பாவம் வெட்டப்பட்டது. இப்ப நேரா சிவ புண்ணியத்தோட நாம இதை கைலாயம் போய்கிட்டு இருக்கோமா. யாத்திரை 10 முடிஞ்சு அடுத்ததாக அந்த திருப்படை எழுச்சியோட போறோமா, அப்படி மாயப்படை வாராமை போறோமா
என்று அற்புதமாக தொண்டர்கால் தூசி செல்லி பத்தர்கால் சூழ போகிற உண்டரல் யோகிகளே பேரடி இந்தரல் சித்தர்களே கடைக்கூலை செல் அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராம் என்று எழுச்சியோட படை எழுச்சியாக திடீர்னு அந்த கைலாயத்துக்குள்ள புகுந்துருச்சான். அந்த சிவி புகுந்து போகுதான். அப்பதான் சொல்றான், புகுந்து இறங்கிடுச்சான். சங்கநாதம் கேக்குதான், இனநாதம் கேக்குதான், சாமியை காணும். கண்கள் இரண்டும் அவன்களில் கண்டு கழிப்பன ஆகாதே. இவனுமே தினசரி பார்க்கலாம். சிவபெருமானுடைய திருவடி தினசரி பார்க்கலாம். இந்த காரிகை யார்கள் நம் வாழ்வில் வாழ்வு கிடைபடும் ஆகாது. இனிமே கல்யாண காட்சி இதெல்லாம் நமக்கு கிடையாது. இனிமே கல்யாணம் பண்றது குழந்தை இந்த வேலையெல்லாம் கிடையாது. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாக. இனிமே மண்ணில் வந்து பிறக்க வேண்டியது. பாண்டின நாடுடையான் படையாட்சிகள் பாடும். படையாட்சி என்ற தலைப்பு இதிலிருந்து தான் எடுத்து வைத்து இப்படியாக அற்புதமாக அந்த ஞானவாள் ஏந்து அந்த ஞானவாளுக்குள்ளே வைத்த திருவருளை வைத்து அந்த திருவருள் என்ற படை வாழ்படையை வைத்து செய்கின்ற அற்புதங்களை மாணிக்கவாசகர் அற்புதமாக சொல்வார். ஆகவே இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுவாமி 2 உபகாரங்களை செய்கின்றார். ஒன்று காட்டும் உபகாரம், இன்னொன்னு காணும் உபகாரம் என்று இங்கே அற்புதமாக செல்கின்றார். அதைத்தான் இங்கே முன் வெண்பாவில் கூட்டிய அந்த சொன்ன கூட்டில் வாழ்சாத்தி நிற்றல் இது என கூறுகிறது. அது எப்படி என்றால், இந்த பாடலில் சாமி சொல்லுகின்றார். அதான் சிவனாகிய முதல்வனை அன்றி நான் என்று எடுத்துரைக்க வேறு முதல் இல்லை என்பதை சொல்லி, இந்த பாடலிலே என்னுடைய அறிவு செயல் எல்லாமே இறைவனிடத்திலே நின்று உயிர்களுக்கு பொருள்களின் இயல்புகளை உள்ளவாறு இறைவன் காட்டும் உபகாரம் மற்றும் காணும் உபகாரமாக செய்கின்றான் என்று அம்முதல்வனுடைய திருவருளாகிய வாழ்படையை தாங்கி நிற்றலே கூட்டில் வாழ் சாத்தி நிற்றல் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 65வது பாடல் சைவத்தினுடைய சிறப்பு, நம் சமயத்தினுடைய சிறப்பு. இன்று இச்சமயத்தின் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொல்லி மற்றது நின்றவரார் இன்று இங்கே அங்கும் உயிர் பெறவே பாடும் அடியவர் யார். ஒரு உதாரணம் சொல்றார். பூம்பாவை மட்டிட்ட புன்னயம் காணல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரமம் என்றான். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவ. இந்த காட்சியை சேக்கிலார் அற்புதமாக சொல்லுவார். மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமே அமுது செய்வித்த கண்ணினார் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையான் எனில் உலகர் முன் வருக என்று உரை சேக்கிலார் சொல்றாரு. மண்ணில் இருக்கிறவங்களுடைய பெரும் பயன் என்னன்னா, அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். அந்த அமுது செய்து வித்தலுக்கு சமமான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, ஒரு அடியாருக்கு ஒரு நாள் நீ அமுது செய்தாய் என்றால் 9 அதுக்கு சமமான நிகழ்வு இருக்கிறதா. 9 விழாக்களை குறிப்பிடுகிறார். தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திரம் காணாது போதியோ பூம்பாவாய். இப்படி 9 விழாக்களை குறிப்பிட்டு ஒரே ஒரு அன்னம்பாளிப்பை குறிப்பிடுகிறார். முதல் பாடல் அன்னம்பாளிப்பு, மீது 9 பாடல் விழா. அந்த பாடலை இங்கே குறிப்பிடுகிறார் சேக்கிழார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்து கண்ணினார் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில். இதெல்லாம் உலகத்துல உண்மைதான். ஏ பூம்பாவை, இந்த எலும்பு ஆகிய அந்த கலசத்தில் இருந்து நீ உடனே எழுந்து வருவாய, உலகர் முன் வருவாய, உலகர் முன் வருக உலகர் முன் வருக என உரைப்பார். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஞானசம்பந்தர் கொண்டு வந்துட்டார். இல்ல, உள்ள இருந்து கொண்டு வந்தவர் யாருன்னு சிவபெருமான்.
ஞானசம்பந்தரை கருவியாக கொண்டு வந்தார். இங்க பாடலே அங்கும் உயிர் பெறவே பாடுபடியவர் யார் எங்கும் இலை கண்டாயிரு. எலும்பு உயிர் பெற பாடியவர் இந்த சைவ சமயத்திலே தான் இருக்கிறார், வேறு எங்கும் இல்லை, வேறு எங்கும். இன்று இச்சமயத்தின் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொலிமன்றத்து நின்றவரார் இன்று இங்கே. குறிப்பு, இந்த பாடலுடைய குறிப்பு, இது சைவ சமயத்தார் போற்றும் இறைவனது பெருமைகளை விரித்து கூறுகிறது. சைவ சமயத்தார் போற்றும் இறைவனது பெருமைகளை விரித்து இக்காலத்திலே சைவமாகிய நம் சமயத்தில் அன்றி திருவருள் சக்தியுடன் அம்மையப்பனாய் தோன்றும் ஒப்பற்றமை உணர்வு உபதேசமாகிய அருள் உரையினை அடியார்களுக்கு வழங்கி எல்லோரும் காண தில்லைப்பதியிலே பொன்னம்பலத்திலே தில்லைப்பதியிலே பொன்னம்பலத்திலே அருள் கூத்து இயற்றி அருளும் இறைவன் போன்று வேறு எந்த சமயத்தில் யாருள சொல்மானவனே மன்றத்து நின்றவர் யார், மன்றத்து நின்றவர் யார், தில்லை மன்றத்துள் நின்றவர் யார். நாமெல்லாம் பார்க்கிறோம், நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இருக்கே, அது மிக பெரிய விடயம். சேக்கிலார் சொல்வார், உலகலாம் உணர்ந்து ஓதக்கரை நிலவுலாவிய நீர்மொழி வேறு சொரூபம் அப்புறம் தடம் அழகில் சோதியன் யாராலும் மெசட் பண்ண முடியாது. திருப்பி சொரூபம் அம்பலத்தாடுவா திரும்பி தடத்த மலர்ச்சிலம்படி பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு, உலகத்திலேயே இந்த உயிர் எதுக்கு பிறந்திருக்கு, இந்த உடம்புக்குள்ள எதுக்கு உயிரை வச்சிருக்காரு. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமார் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்யும் பாரதர் பொற்றால் தொழ. அந்த தில்லை நடராஜ பெருமானுடைய திருவடியை தொழுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே இந்த உடம்புக்குள்ளே உயிரை வைத்திருக்கிறான் என்றால் அந்த நடராஜர் திருவுருவம் எவ்வளவு பெரிய விடயம். வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் கண்ட காட்சிதான் அந்த நடராஜர் திருவுருவம். ஞானசம்பந்தர் அம்மையப்பர் ஒவ்வொருக்கும் ஒரு திருக்காட்சி கொடுத்தார். அப்படி வியாக்கிரபாதருக்கு பதஞ்சலிக்கு கொடுத்த காட்சி தான் நடராஜர். சாமின்னு என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு காட்டு, இதோ காட்டுகிறேன் என்று நடராஜர் திருவுருவத்தை காட்டி அதைத்தான் பின்னாக கருவூராரை வைத்து அதை படித்தார். அப்படி வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் அறிந்த அந்த முதல் காட்சி தான் நடராஜர் திருவுருவம். எப்பேற்பட்ட அது பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பாருங்க, நம்ம நாட்டுன்னு இல்லை, எந்த நாட்டு விமான நிலையத்திலும் பார்த்தாலும் நடராஜர் சிலை. அப்பனா அது எவ்வளவு பெரிய திருவுருவ சிலை, எவ்வளவு விடயங்களை சொல்கிறது. படத்தல் காத்தல் ஒழித்தல் மறத்தல் அருள், எவ்வளவு 51 அச்சரங்கள், எவ்வளவு விடை, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நெகத்துக்கும் ஒவ்வொருக்கும் விளக்கம் அங்கே இருக்கு. ஒவ்வொரு அப்பேற்பட்ட திருவுருவமா கிடைக்கரிய மொத்தம் உருவ 4. சைவ சித்தாந்தம் சொல்வது உருவம் 4, உருவம், அருவம், அருவுருவம், அஞ்சலத்தே உருவம். திருவருள் பயன் சொல்லுவார் 4 உருவம். ஒரு கோயில சன்னியாசி படுத்திருக்காரு, அப்படியே கோயில் வழியா வரும் கோபுரம், இந்த கால் தான் கோபுரம், தொப்புள் கொடிதான் கொடிமரம். அந்த இதேஸ்தான நடராஜர், 2 கண்ணும் ஞானசக்தி கிரியாசக்தி முருகன், நெற்றிக்கு நடுவு புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்ற. நெற்றிக்கு நடுவுல சிவபெருமான் மூலவர். இப்ப மூலவர் அருவுருவ நிலை, சுத்தி மூலவரை சுத்தி இருக்கக்கூடிய உருவ நிலை. துர்காதேவி என்ன எல்லாத்தையும் உருவச் சிலைகள். வெட்டவெளி கோபுரத்துல விழுந்து கும்பிடுவோம், அது வெட்டவெளி எல்லாத்தையும் கும்பிட்டு வந்து முதல்ல உருவங்களை கும்பிட்டு அருவுருவமாகிய சிவபெருமானை மூலவரை கும்பிட்டு பிறகு கடைசியில பூ அந்த அர்ச்சனை பண்ண தட்ட அப்படியே வெட்ட வெளியாக்கி கோபுரத்தில் வைத்துட்டு கும்பிடுவோம்.
இதற்கு இடையில அஞ்செழுத்தை கும்பிட்டு இருக்கோம். இதே ஸ்தானத்துல இருக்க நடராஜர். அந்த நஞ்செழுத்து என்னன்னா ஊன்றிய திருவடினா உந்திஸ்தானமா, தோள்கள் சி, முகம் வா, உச்சந்தலை யா, நமச்சிவாய். இது பாதாதி கேசம். அப்புறம் கேசாதி பாதம். ஆக 2 திருமேனிகளை கொண்டுள்ளான் சிவபெருமான் என்றால் பாதாதி கேசம், கேசாதி. அஞ்செழுத்தையே திருமேனியாக கொண்டுதான் நடராஜர். அப்ப மொத்த உருவம் எத்தனைன்னா 4 உருவம். உருவம் அருவம் அருவுருவம் அஞ்செழுத்தே உருவம். அஞ்செழுத்து. அப்ப நடராஜர் திருவுருவம் அஞ்செழுத்தே உருவம். பரவெளிக்கு அப்பால் உள்ள அஞ்செழுத்தே உருவமாக கொண்டிருக்கான எவ்வளவோ பெரிய விடை. அது தில்லை பதியினிலே பொன்னம்பலத்திலே அருள் கூத்தி இயற்றி அருளும் இறைவன் போன்று வேறு எந்த சமயத்தில் யார் உள்ளா சொல் மாணவனே. மேலும் இந்த பூமியே எலும்பு உயிர் பெறும்படி தெய்வித்த தமிழ் பாடிய அடியவர் ஞான சம்பந்தர் போன்று எந்த சமயத்தில் உள்ள மாணவனே என்று அற்புதமாக சொல்லி, தில்லையில் பலரும் கூடிய சபையில் இலங்கை புத்தருடன் வாதித்து ஊமை பெண்ணை பேசும்படி செய்து புத்தரை வாதில் வென்றருளிய மாணிக்கவாச வரலாறையும் குறித்தது என்றும் சில அருளாளர்கள் இங்கே குறிப்பிடுவார்கள். ஊமை பெண்ணை பேச வச்சு பேசிக்கொண்டிருந்த புத்தனுடைய பேச்சை நிறுத்தி அற்புதங்கள் 20 வினாக்களை அங்கே புத்தர்கள் எழுப்புகின்ற வினாக்களை எழுப்பி மாணிக்கவாசர் எழுப்பி ஊமை பெண் பதில் சொல்லுவது போல திருவாசகத்திலே ஒரு கிரீடம், ஒரு மணி மகுடம். அற்புத பதிகம் எது என்றால் 51 பதிகத்தில இந்த திருச்சாளல் தான். ஏன்னா ஊமை பெண்ணை பேச வைத்து பேசிக் கொண்டிருந்த புத்தர்களை அடக்கிய அற்புத பதிகம். திருவாசகனுடைய கிரீடமாகவும் கிரீடத்தில் இருக்கிற மணியாகவும் இருக்கின்ற பதிகம் என்ன? சிவபெருமானை பற்றிய 20 அற்புத செய்திகளுக்கு நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை வினாவாக எழுப்பி அதற்கு அந்த ஊமை பெண் பதில் சொல்லும். என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம்பை கோமனமாய் கொல்லுமதி ஏனேடி. புத்தர் கேட்கிற மாதிரி மாணிக்கவாசர் கேட்க, என்னப்பன்றியே எல்லாருக்கும் ஈசன்றியே, அவன் சிங்கிள் கோவணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கானே, அவனை போய் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் ஈசன்னு சொல்றியே, நியாயமா? ஏய், அது ஒற்றை கோவணம்னு நினைச்சுக்காத, அது சாதாரண விஷயம் இல்லை. மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே பான்சரடாய் தன்னையே கோவனமாய் சாக்கினன்கான் சாதலு. அவன் சாதாரண ஆள் இல்லை, அது ஒரு சிங்கிள் கோவனம்னு சொல்லிடாது. மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே பான்சரடாய், அந்த சரடு இருக்கு, அதுக்கு மறுநாளும் சரடாது. மண்ணுகளை துண்ணு பொருள் என்று கலைஞானம் மெய்ஞானம் அந்த சிங்கிள் கோவனத்துல அவ்வளவு இருக்கிறார். மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வாஞ்சரட தன்னைய, இப்படி 20 வினாக்கள் இருக்கு. அற்புதமாக சொல்லக்கூடிய இதையும் அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மன்றத்தில் சிறப்பாக. அடுத்ததாக இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து சைவ சமயத்துடைய சிறப்பை சொல்லி அங்கே தில்லை பெருமானுடைய அற்புத காட்சியை சொல்லி, இது போன்ற ஞானசம்பந்தர் போன்ற அடியவர்கள் எல்லாம் வேறு சமயத்தில் இருக்கலாம், இருந்தால் நம் சமயத்தினுடைய சிறப்பை சொல்லி இங்கே வேறு சமயத்தில் யார் உள்ளார் என்பது போல இங்கே சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக 66வது வெண்பா. இன்னைக்கு இந்த 67 வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலான்னு சிந்திக்கிறோம். ஆக இது 66, அடுத்ததாக 67. எனக்கு முன்னாடி நிறைய அன்பர்கள் இங்கே உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிவயோகிகளுடைய இயல்பு விரிந்தும் குவிந்தும் விழுங்குவார்கள் மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்பர், தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செய்கிலையால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று. இந்த பாடலுடைய குறிப்பாக சிவமாம் தன்மை பெற்ற
நம்மை போன்ற மெய்யடியார்களின் சிறப்பினை விரித்துரைக்கின்றது. நீங்க சிவமாம் தன்மை பெற்றவர்களை நீங்க கற்பனை செய்து பார்க்க. இந்த உலகத்துல நம்மளை விட்டா போய் வேற யாரும் ஜீவன் முத்தரை தேட முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலையில நாமளே ஜீவன் முத்தர், எங்க போய் கஷ்டப்பட்டெல்லாம் தேடாது. சிவபெருமாண்டி சிந்தை, அவனுடைய அருளின்றி எதுவும் நடக்காது. எல்லாம் சிவ 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 என்று யார் சொல்லி செயல்படுகிறார்களோ அத்தனையும் சிவன். தன்னை மறந்து சிவபெருமானை இணைத்திருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே சிவஞானிகள். அனாதி முதல் அறிந்தும் அறிவித்தும், அனாதி முதல் அறிந்தும் அறிவித்தும் தான் ஒன்றிலும் தோயாமல் சிவபெருமான் நம்மை அறிந்தும் நமக்கு அறிவித்தும், ஆனால் நம்மோடு கலந்து இருந்தாலும் கூட அவற்றின் மேல் எந்த தோய்வு இல்லாமல். சிவா தங்கத்தை கொடுக்கிறவன் அவன்தான், வைரத்தை கொடுக்கிறவன் அவன்தான், ஆனா அது மேல பற்று இல்லாமல் கொடுக்கிறான் என்பதுதான் இங்கே பொருள். கணவன் மனைவி மக்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுக்கிறான், ஆனா அது மேல அவனுக்கு எந்த பற்றும் இல்லை, ஏன் தோய்வில்லை. என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் இன்பமோ துன்பமோ அவனை தாக்காது. என்னுடைய மகிழ்ச்சியிலும் அவன் தான் இருக்கிறான், என்னுடைய துன்பத்திலும் அவன் இருக்கிறான், ஆனால் அந்த இன்பமோ துன்பமோ அவனுக்கு எந்தவித பாதிப்பை இதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. திருவருளை விட்டு நீங்காத சிவனை தங்களிடத்து பெற்றமையால் அவர்களுக்கு சிவஞானிகள் என்று பேர். சிவ சக்தியை விட்டு சிவத்தை பிரிக்க முடியாது, சிவத்தை விட்டு சக்தியை பிரிக்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கு, உடையால் நடுவில் நீங்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவ சிவ, ரெண்டு சி கடையில வா, ரெண்டு வா கடையில சி, பிரிக்க முடியாது. மிளகாயிலிருந்து காரத்தை பிரிக்க முடியாது, காரத்திலிருந்து மிளகாயை பிரிக்க, பழத்திலிருந்து சுவையை பிரிக்க முடியாது, சுவையிலிருந்து பழத்தை. திருவருளை விட்டு நீங்காத சிவனை தங்களிடத்து பெற்றமையால் சிவஞானியாயின. எப்படி சாமியை ஆக்கிறார்? அடியார் எல்லாம் ஆனீரே என்று திருவாசகத்தில் சொல்றார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். சதுரர்னா பிசினஸ் மேன். தந்தது உந்தன்னை, நீ தங்கத்தை கொடுத்த, கொண்டது எந்தன்னை தகரத்தை வாங்கி. யாராவது தகரத்துக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி கொடுக்கிற பிசினஸ் பண்ணுவாங்களா? நீ தாண்டா பண்ற. இரும்பையும் பித்தளையும் தங்கத்தையும் வாங்கிக்கிட்டு, இரும்பையும் பித்தளையும் தகரத்தையும் வாங்கிக்கிட்டு தங்கத்தை கொடுத்துட்டு போறிய யாரா? நம்மளா இருந்தா சொல்ல சரியான ஏமாளி, சரியான பைத்தியக்காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் எல்லாம் தெரிஞ்சுதான், எல்லாம் தெரிஞ்சுதான். தந்தது உந்தன்னை கொண்டது என்ன சங்கரா. விரிதல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். உயிரானது சிவமாகிய வியாப பொருளை சார்ந்து சுட்டறிவு நீங்கி நிற்றல். சுட்டறிவுனா என்ன? இதோ நான் காட்டுறேன் செல்போன், இது ஒரு 4 வருஷம் வரும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். இதோ இந்த உடம்புன்னு காட்டுறேன், 100 வருஷம் வரும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். இதோ இந்த பேக்குன்னு காட்டுறேன், ஒரு 15 வருஷம் வரும், இல்லை 20 வருஷம் வரும், அழிஞ்சு போயிடும். அப்ப ஒவ்வொரு சுட்டறியக்கூடிய பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள். எந்த ஒரு பொருள் சுட்ட அறிய முடியாதோ அதுதான் இறைவன். ஆனால் ஞானசம்பந்தர் மட்டும்தான் இறைவனை சுட்டி காட்டினார், வேற யாரும் இவன் அன்றே என்று சுட்டி காட்டினார். இவன் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன்மதி காடுடைய சுடலை பொடி பூச்சிய உள்ளம் கவன் ஏடுடைய மலரானுனை நான் பணிந்தேன் காடுடைய வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சுட்டிக்காட்டு. அவன் மட்டும்தான், வேற யாரும் இறைவனை சுட்டிக்காட்டு. ஆக விரிதல் என்பது சுற்றறிவு நீங்கி நிற்றல். குவிதல் என்று குறிப்பிடுகிறார். புறத்தே உலக பொருளிடத்து செல்லாமல் அகத்தே சிவனை புரிந்து நின்றல். அது சுற்றறிவு
சுட்டி காட்டப்படுபவரெல்லாம் அழியக்கூடிய பொருள் என்று யாருக்கு தெரிகிறதோ அவன் விரிந்து நிற்கிறான். அது விரிந்து நிற்பது என்பது அகன்று என்று பொருள். குவிதல் என்பது நுணுக்கமாக என்று பொருள். ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய. புறத்தே உலக பொருளிடத்து செல்லாமல் அகத்தே சிவனை பொறிந்து நீச்சல். அகத்தே சிவனை பொறிந்து சேய் இலைபால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று விழுங்குவார்கள். சேயிலைன்னு அம்பாள் என்றும் சிவசக்தியாய் திருவருளை பிரியாது நிற்கும் சிவபெருமான் வழங்கும் பேரின்பத்தை மாந்தி மாந்தி பருகும் சிவயோகியலாகிய சிவன் முத்தரை குறிக்கும். சேயிலைவால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று விழுங்குவார். அழகா திரு இசைப்பாவுல சொல்லுவார், கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனி கரையிலா கருணை மா. கற்றவர்கள் விழுங்கும் அற்புத கனியாக சிவபெருமான் இருக்கிறார். கடிச்சு சாப்பிட்டா செதறிடும் அப்படின்னு அந்த பழத்தை அப்படியே வாயில போட்டு வெளியில வராம அப்படியே விழுங்குவார். கற்றவர் ஒண்ணு கூட வெளியில போயிடக்கூடாது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாக்கடல் மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமளித்தார் என்று அற்புதமாக இங்கே சொல்லுவார். ஆகவே தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செய்யிலை அப்படின்னு குறிக்கிறாரு. அது என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, எக்காலத்தும் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று உயிர்களை அறிந்தும் உயிர்களுக்கு அறிவித்தும் இறைவன் இயங்கும் போது அவன் ஒன்றிலும் தோய்வின்றி நிற்கும் நிலை கூறுகிறது. தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செய்தி. உயிரோடு கலந்திருந்தாலும் அந்த உயிரோடு தோயாமல் நிற்கின்ற நிலை. இன்பமோ துன்பத்திலோ தோயாது. நான் மகிழ்ச்சியாக நிற்கிறேன், நான் துன்பமாக நிற்கிறேன் என்று இறைவன் இன்ப துன்பத்திற்கு ஆட்படுவானா? இல்லை. ஆனால் இன்ப துன்பத்திலிருந்து என்னை மாற்றுவான், துன்பத்திலிருந்து மாற்றுவான். ஆனால் அவனுக்கு ஏதாவது இதான் ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே என்று திருவாசகத்தில் சொல்கிறார். நாவுக்கரசு பெருமான் ஒரு பாட்டுல சொல்ல, தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோடு ஈன்றாலுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனதுள் இருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியோ தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கற்க. ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமான உதாரணம். ஈன்று ஆளுகின்ற எனக்கு தாயுமாய், என்னை பெற்ற தந்தையுமாய், எனக்கு உடன் பிறந்த சகோதரியுமாய் என்று வேறாய் என்ற உதாரணத்திற்கு மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்காக இடம் கொடுத்து நிற்பதனாலே இதை ஒன்றாய் என் மனதுள் நிற்க, மனதிற்குள் நின்று கொண்டு நான் என்ன இச்சைப்படுகிறேன் என்பதை கண்டு அதற்கு உதவுதல். இதுக்கு உடனாய் மனதில் நின்று அதான் ஈன்றாலுமா எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனதுள் இருக்க. இவ்வாறாக ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கற்கே. இவ்வாறாக சிவபெருமான் அடியவர்களுக்கு தோன்றாக துணையாக நின்றான் என்று அற்புதமாக சொல்லி, இவ்வாறாக இன்புறு நிலையிலும் ஆன்மா நிற்கையில் பிராரத்த வினை வாசனை காரணமாக மீண்டும் அவர்கள் முன்பு உலகம் தோன்றினாலும் உலகை காணாது சிவத்தையே கண்டு நிற்பர் சீவன் முத்தர் என்பதாம். அதாவது நீங்க 25 வயசுல எப்படி இருந்தீங்க, இப்ப 50-60 வயசுல எப்படி இருக்கீங்க? 25 வயசுலயும் சாமி கும்பிட்டீங்க, இப்பயும் சாமி கும்பிடுறீங்க. ஆனா 25 வயசுல உலக போகம் மேன்மைக்கும், இப்போ உலக போகம் கீழே போயிருக்கும். நானும் குடும்பத்துல தான் இருக்கிறேன், ஆனா தண்ணியில் தாமரை போல ஒட்டாது வாழ்கிறேன். ஆனா தண்ணியை விட்டு போயிட்டேன்னா போகல, தண்ணியோடையே தான் இருக்கிறேன். ஆனா தாமரை எப்படி தண்ணியோடு இருக்குமே ஒழிய
ஒட்டாதோ அதுபோல உலகப்பற்று. அப்படி நான் சாயந்தரம் வீட்டுக்கு போனா கூட என உலகப்பற்று என்னை மாற்றினால் கூட அதிலிருந்து நான் என்றும் சிவப்பற்றிலிருந்து மீள மாட்டேன். அப்படி உலகை காணாது சிவத்தையே காண்பேன். அப்ப நான் போனா கூட என் மனைவி எனக்கு சிவமா தெரிவாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு சிவமா தெரிவாங்க, பிள்ளைகள்லாம் சிவமா தெரியும், ஆபீஸ் எல்லாம் சிவமா தெரியும், மாணவர்கள் எல்லாம் சிவமா தெரிவாங்க, கல்லூரி எல்லாம் சிவமா தெரியும். இதுதான் அவர்கள் முன்பு இந்த உலகம் மீண்டும் உலகம் முழுவதும் சிவத்தைத்தான் காண்பார்களே, உலகமாக காண மாட்டார்கள். சிவாய நம என்றதுல நம நீங்கி சிவையே சிவ என்ற நிலைக்கு வருவார்கள். சிவாய நமவ நீங்கி சிவய சிவ. இந்த பக்கமும் சிவன்தான் இருக்கும், இந்த பக்கமும் சிவன்தான் இருக்கும், உயிர் நடுவுல இருக்கும். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானார் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தார் முடியா முதலே என்று அங்கே கோயில் பற்றில சொல்வார், கோயில் மூத்த பதிகத்திலே என்று சொல்லி இந்த பாடலுடைய கருத்தாக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சீவன் முத்தர்கள், நம்மை போன்ற சீவன் முத்தர்கள் சிவத்தோடு தான் இருப்பார்கள். அப்படியே உலகம் நமக்கு மீண்டும் அவர்களை தாக்கினாலும் கூட அந்த உலக தாக்கத்திலே மாட்டாது, சிவ சிந்தனையிலேயே இருப்பர் என்பதைத்தான் இந்த பாடல் அற்புதமாக சொல்லி 67வது பாடல் சீவன் முத்தனுடைய சிறப்பை சொல்கிறார். இந்த பாடலோடு நாம் நிறைவு செய்கிறோம். ஆதனமும் ஆதனியுமாய் நிறைந்து நின்றவனை சேதனை கொண்டே தெளிவுற்று சேதனிலே செலுத்தி சிற்பரத்தராய் இருப்பர் ஏதமர கண்டவர்கள் என்று. குறிப்பு, சிவஞானிகளது சிறப்பை இந்த வெண்பா கூறுகிறது. சிவஞானிகளுடைய சிறப்பு என்னென்ன சிறப்புன்னு வரிசையா சொல்றார் பாருங்க. திரோதாயி எனும் மறைப்பு சக்தி ஒளிய, திரோதாய் அதாவது நம என்பதுதான் திரோதாய், மறைப்பு சக்தி. முதல்ல நீ கூட நான் பாடம் நடத்தினேன், வெயில காட்டி ஏசி ரூமை காட்டுறது சிறப்பா, ஏசி ரூமை காட்டி வெயில காட்டுறது சிறப்பு, சவுக்கடி 10 குடிச்சுட்டு சொகுசு ரூமை காட்டுறது சிறப்பா, சொகுசு ரூமை காட்டிட்டு 10 அடி கொடுக்கறது சிறப்பானா, நிச்சயமா 10 அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொகுசு ரூம்ல வச்சு நல்லா கவனிக்கிறது தான் சிறப்பு. அதுபோலத்தான் முதலிலே பொய் காட்டி அப்புறம் மெய் காட்டுகிறது. அதுபோலத்தான் மறைப்பு சக்தியை முதலிலே காட்டி சிவத்தை மறைத்து அப்புறமே சிவத்தை காட்டி உலகத்தை மறைத்தது சிறப்பு. அந்த வகையிலே முதலில் காட்டிய மறைப்பு சக்தியை மறைத்தலும், துரோதானம் எனும் மறைப்பு சக்தி ஒளிய இறைவனது அடிமை நாம் என கண்டு உணர்ந்து, இறைவனது அடிமை நாம், யார் ஒருவன் முத்தி நிலையில் இருக்கிறானோ அவன் நிச்சயமா சொல்லுவான், அடிமை என்ற வார்த்தை மிக உயர்ந்த வார்த்தை. ஆண்டான் அடிமை, ஆண்டான் இந்த உலகத்தில் என்னை ஆண்டவனுக்கு நான் அடிமை, இந்த உலகத்திலே என்னை ஆண்டவனுக்கு நான் என்றும் அடிமை என்று யார் உணர்கிறார்களோ அவர்கள் முக்தி அடைவார். தத்துவங்களிலும் உயிரோடும் நீக்கமர கலந்து நிற்கும் இறைவனை அவனது திருவருளே உரு எடுத்து, அவனது திருவருளே உரு எடுத்துனா குருநாதர், உரு எடுத்து மானிட சட்டை தாங்கி குருவினாலே தெளிவடைந்து பேர் உணர்வு பெற்று, பேர் உணர்வில் பொழிகின்ற இந்த ஞானப்பாலை குடிச்ச உன்னையும் ஞான சம்பந்தரு அது வரைக்கும் முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில அழுதாராம். அந்த குளத்துக்குள்ள அப்பா போய் அனுஷ்டானம் பண்ணும்போது அப்பாவை காணமேன்னு ஒரு தடவை தான் அழுதாராம். மெய்மேல் கண்துளி வலிப்ப வேறெங்கு பார்த்தழுவார் தம் மேலை சார்புணர்ந்தே சாரும் வெள்ளமைதான் செம்மேனி வெண்ணிற்ற திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுவார். ஒரு தடவை தான் வாழ்க்கை, அதோட அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. அப்படி அழுத அந்த ஞானப்பாலை குடித்தார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை
அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தத்தாம் உணர்ந்தார். அப்போ அவருக்கு ஒரு பேர் உணர்வு கிடைச்சார். பேர் உணர்வில் பொழிகின்ற சம்பந்தர் என்று குறிப்பிடுகிறார். அப்படியே சிவானந்த பேருணர்வில் பொழிகின்ற என்று சேர்க்கிறார். அப்படி வந்தாராம் உலகத்தில். இந்த ஞானப்பாலை குடித்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதாம், பேருணர்வு. அதுபோல பேர் உணர்வு பெற்று தமது உயிரை ஞான திரளாகிய சிவனது கையிலே ஒப்படைத்து ஞானத்தின் மேலாக நிலையாகிய அந்த சிவமாய் நிற்கும். அதான் உயிர் உண்ணுகின்ற பத்துன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். இறைவன் குலைப்பாராம், வினைகள் எல்லாம் குலைச்சு உருண்டையாக்கி வச்சுட்டு இந்த உயிரை உண்ணுவாராம். உண்ணுகின்ற பத்து, உன்னிப்பத்து, உயிர் உன்னிப்பத்து. அந்த பேர் உணர்வு பெற்று தமது உயிரை ஞானத்திரளாகிய சிவன் கையிலே ஒப்படைத்து ஞானத்தின் மேலாக நிலையாகி அந்த சிவமாய் நிற்பர். இந்தாங்க சாமி, நான் பிறந்ததனுடைய நோக்கம் இதுதான். எப்படி இந்த சபரிமலைக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் கடாம இருக்கிறதுக்கு நல்ல நெய்யில ஊற்றிட்டு போவாங்க, இல்லைன்னா தேன் ஊற்றிட்டு போவாங்க. உலகத்திலே 2 பொருள் தான் கெடாது, சாப்பிடுற பொருள், தேனும் நெய். ஆனா அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா? கெடுற பாலுக்குள்ள கெடாத நெய்ய வச்சிருப்பார். அதே போல கெடுற உடம்புக்குள்ள கெடாத உயிரை வச்சிருப்பார். கெடுற பூக்குள்ள கெடாத தேனை வச்சிருப்பார். அப்படியாக ஒவ்வொன்றையும் அந்த கெடுற பூ காலையில பறிச்ச சாயந்தரம் கெட்டு போய் தூக்கி, அதுக்குள்ள கெடாத தேனை எப்படி கஷ்டப்பட்டு தேன் பிரிக்கிறது, தேனி பிரிக்கிறது. எப்படி இந்த பாலை நம்ம பிரிக்கிறோமோ அது போல உயிரை நாம் இந்த கெடுற உடம்புக்குள்ள இருந்து கெடாது பிரித்து இறைவனிடத்துல ஒப்படைப்பதற்காகத்தான் நம்மளுடைய ஜனனம். இவ்வாறு சீவன் முத்தர் உடம்போடு கூடியே இம்மையிலும் நிற்பர் என்பதா. ஆதனம்னா இங்க உயிர், ஆதனினா சிவம், இன்றுனா இம்மை. இதுல 3 இடத்துல சேதனம்னு வருது. முதலில் வரும் சேதனம் ஞான ஆசிரியராக குருநாதரை குறிக்கக்கூடியது. 2வது வரும் சேதனம் பக்குவமற்ற ஆன்மாவை குறிக்கக்கூடியது. 3வது ஒரு சேதனம் ஞானமே உருவாகிய சிவத்தை குறிக்கிறது, குருநாதர். அடுத்ததாக பக்குவமற்ற ஆன்மா. 3வதாக வரக்கூடிய சேதனம் ஞானமே உருவாகிய சிவம். ஏதம் மறுத்தல் என்று இந்த இடத்துல ஒன்று சொல்றார். ஆணவ மலமறைப்பு அறவே நீங்கியதால் துரோதான மலம் முற்றிலும் நீங்கிய நிலை. ஒருவருக்கு மறைப்பு சக்தி முற்றிலும் நீங்கிச்சு, அப்ப அவனுக்கு சக்தி நிபாதம் முழுவதுமாக ஏற்படும். 100% சக்தி நிபாதம். மந்ததரம் மந்தம், தீவிரம் தீவிரம். சக்தி நிபாதம் முழுவதுமாக ஏற்படும் போது மலபரிபாகம் முற்றிலும் ஏற்பட்டிருக்கு. ஒருவனுக்கு இருவினை ஒப்பு முற்றிலும் ஏற்பட்டது. இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் 3 ஒன்று. எது முன்னாடி வந்ததுன்னு சொல்ல முடியாது. எது வந்தாலும் மற்ற 2 வந்து. ஆகவே சக்தி நிபாதம் முன்னாடி வந்ததா, இருவினை ஒப்பு முன்னாடி வந்ததா, மலபரிபாகம் முன்னாடி வந்ததா என்ற பேச்சுக்கு இடமே. 3 ஒன்று. எது நம்ம சேர்ந்தாலும் மற்ற 2 தானே வந்து சேரும். சக்தி நிபாதம், மலபரிபாகம் 2 உயிருக்குள்ளே புகுறது. 1 இருவினை ஒப்பு, 1 திருவுரு. உயிரை விட்டு நீங்குகிறது 1, வெளியே போகிறது, அது மலம். திருவருள் உள்ளே வர, இருவினை ஒப்பு உள்ளே வர, மலம் உள்ளே இருந்து வெளியே செல்கிறது. 3. ஆகவே இந்த பாடலிலே சிவன் முத்தருடைய சிறப்பு சொல். பேருணர்வு பெற்று தமது உயிரை ஞானத்திரளாகிய சிவனது கையிலே ஒப்படைப்பார்கள் என்பதை இந்த பாடல் அற்புதமாக சொல்கிறது. இன்னொரு செய்தியும் சொல்கிறது. துரோதான மலத்தில் இருந்து அருள் சக்தி வருகிறது. துரோதான தாயிலிருந்து, துரோதான சக்தியிலிருந்து அருள் சக்தியாக மாறுகிறது என்ற செய்தியும் சொல்லி இன்று நாம் 7 பாடல்களை சிந்தித்தோம். அந்த வகையிலே 61வது
பாடல். சிவானமம் பெற எளிய வழியை சிந்தித்தோம். ஒன்று மெல்வினை வல்வினை இந்த இதுல இல்லாம தன்முனைப்பு அற்று இருத்தல் எளிய இன்னொரு வழி என்று 3வது வழியை சொல்லி, அடுத்ததாக 62வது பாடல் செய்ய வேண்டியவன யாவை. ஆக அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக செய்ய வேண்டியவன ஏதோனும் ஒரு சிவத்தொண்டு, அது தன் செயலற்று இருக்க வேண்டும், சிவத்தை தவிர வேறொன்றும் சிந்தித்திருக்க கூடாது என்ற செயலை சொல்லி, 63வது தற்போதம் தவிர்க்க வேண்டும் என்று அற்புதமாக 3வது பாடலிலே சொல்லி, அதற்கு உதாரணமாக தக்கன் வேள்வியை குறிப்பிடுகிறார். தற்போதத்தோடு செய்த நல்வினையும் தீவினையாகும் என்று சொல்லி 64வது பாடலிலே எல்லாம் சிவன் செயல் என்று குறிப்பிடார். ஆகவே இங்கே சிவனாகிய முதலிலிருந்து வேறு முதல் நமக்கு எதுவும் இல்லை என்ற செய்தியை சொல்லி, அவன் நமக்கு காட்டும் உபகாரம் மற்றும் காணும் ஆகிய 2 உதவிகளை செய்கிறான். அது ஞானவால் ஏந்துகின்ற, அதாவது ஆன்மா உரை என்றால் திருவருள் வால்படை என்று அங்கே குறிப்பிட்டு, அடுத்ததாக சைவத்தின் சிறப்பு அங்கே ஞானசம்பந்தர் போன்ற அடியவர்கள் எலும்பை பெண்ணாக மாற்றி அடியவர்கள் யார் இருக்கிறார், சைவ சமயத்தில் போன்ற நடராஜ பெருமான் வேறு எந்த சமயத்தில் இருக்கிறார் என்பதை போல அங்கே சொல்லி, சிவயோகிகளின் இயல்பு என்று சொல்லி அவர்கள் விரிந்தும் குவிந்தும் ஆழ்ந்து அகழ்ந்தும் இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி, தோன்றா துணையாக நின்றனன் என்ற எக்காலத்திலும் உயிர்களோடு அறிந்தும் இருந்தாலும் கூட சிவபெருமான் நம்மளோடு கலந்திருந்தாலும் கூட நம்மளுடைய பாதிப்பு அவனுக்கு இல்லை என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக சீவன்முத்தருடைய சிறப்பு என்ற நிறைவிலே அற்புதமாக சீவன்முத்தர் மறைப்பு சக்தி ஒளிய அடிமை என்று இறைவனுக்கு தாம் கண்டு தத்துவங்கள் உயிரோடு கலந்து நிற்கும் எல்லாத்தையும் சொல்லி வரிசையாக சொல்லி, ஆணவ மல மறைப்பு அறவே நீங்கியதால் துரோதான மலம் முற்றிலும் நீங்கிய நிலையில் இருப்பர் சீவன் முத்தர் என்று சொல்லி அற்புதமாக நிறைவு செய்கிறார். வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது வீர்கள் வாழ்க சட்டவம் வேல்மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்க உலகமெல்லாம். திருவருளையும் வாய்ப்பளித்த குருவருளையும் போற்றி வணங்கி எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள், கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா வணக்கம். சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஒவ்வொரு தெளிவா கேட்டுதாமா? கேக்குதுங்க. நல்லது, சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு எவ்வளவு நேரம் கேட்டாலும் 1.5 மணி நேரம் போனதே தெரியலங்கய்யா. சிவ 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 சிவ. அவ்வளவு தொய்வு இல்லாம சிறப்பா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தீங்க. எவ்வளவு பெரிய கொடுப்பன உங்கள்கிட்ட எல்லாம் பாடம் கேட்கறது. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவா நன்றி. சிவா வணக்கங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த கடைசி பாடல்ல சிவஞானிகளின் சிறப்புல மறைத்தல் திரோதனம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா வேற என்னங்க ஐயா அதோடைய இன்னும் சிறப்புகள்ல வேற என்னங்க ஐயா வரும்? அதாவது மறைப்பு சக்தியிலிருந்து அருள் சக்தியாக மாறினால் அவர்கள் சிவ ஞானிகள். சரிங்க, சரி. உலக போகத்தை தாண்டி அத தாமரையில் தண்ணி போல உலக போகத்தை கடந்து யார் நிக்கிறாங்களோ அவங்க சிவஞானிகள். எல்லாவற்றிலும் திருவருளையே கண்டு நிற்பர். கணவன் மனைவி இப்ப காலையில உலகம் ஃபுல்லா இருக்கும், நம்ம வீட்டுக்கு போனா வரும் இல்லையா, அது வரக்கூடாது. கணவனை பார்க்கும் போது சிவமாய் தெரியும், மனைவியை பார்க்கும் போது சிவமாய் தெரியும். அவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யற மாதிரி யாருக்கெல்லாம் தெரிகிறதோ
அவர்கள் சிவஞானிகள். சரிங்க சீவன் முத்தர் சிறப்பு. சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நல்லதுமா. நன்றி. வேற வேற யாருன்னா அடியார் பெருமக்கள் ஐயப்பாடு கேட்கணுங்களா? ஐயப்பாடில் ஐயா வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அது திருவாசகம் மேற்கோளோட அது வரிசை ஒவ்வொரு திருப்படை ஆட்சி,